Bismillahirrahmanirrahim. அறிஞர் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரஃபீக் சாஹிப் அவர்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிஞர் ஷம்சுதீன் காஸ்மி அவர்கள் இப்போது இந்த மேடையில நிகழ்த்திய உரை இருக்கிறத, அது கிட்டத்தட்ட 1000 பேர் கேட்க வேண்டிய ஒரு பேருரை. அந்த அளவுக்கு அது பயனுள்ள உரை என்று நான் சொல்வேன். ஆனால் அவர்கள் சொன்னதை போல இது ஒரு பள்ளிவாசலிலே தொடங்கி இருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே அல்லது ஆண்டுகளிலே கூட இது ஒரு 1000 பள்ளிவாசல்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய நல்ல உள்ளத்திலிருந்து பிறந்த இந்த வாழ்த்துக்கள் எங்களை மேலும் மேலும் ஊக்குவித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகளிலே இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி நம் இளைய சமுதாயத்தினர் பயன்பெற வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் செயல்படுவோம் என்று அவர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். ஆங்கிலத்தில் விஷன் என்று ஒரு சொல் இருக்கிறது. அதனை தொடர்ந்து மிஷன் என்பதும் இருக்கிறது. இன்று அது நாளிதழ்களிலே மிக அதிகமாக அடிபடுகிறது. இந்த ஆட்சியிலே கூட விஷன் அண்ட் மிஷன் ஒரு 2023ஆம் ஆண்டு வரை ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். விஷன் என்பது ஒரு தொலைநோக்கு, ஆங்கிலத்தில் ஒரு தூரப்பார்வை, தொலைநோக்கு என்று தமிழிலே சொல்லலாம். இந்த விஷன் என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து புறப்பட்டதாகத்தான் இருக்கும். இந்த மக்கா மசூதியை எடுத்துக்கொள்ளோம் என்றால், இதனை முதலாக யாரேனும் ஒருவர் தான் இந்த இடத்திலே ஒரு பெரிய பள்ளியை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டவராக இருந்திருப்பார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களிடம் செய்தி பரவி பலரும் ஈடுபட்டு இந்த பெரிய மசூதியை இங்கே நிர்மாணித்திருக்கிறார்கள். ஒரு தன்னடக்கமான மகிழ்ச்சியான செய்தி. நான் இதில் பெருமளவு ஈடுபட்டவன். தொடக்கத்திலிருந்து இந்த பள்ளி உருவாவதிலிருந்து நான் ஈடுபட்டவன். இங்கே ஒரு கூரை பள்ளி இருந்தது, அதெல்லாம் பலருக்கு தெரியாது. கே மொய்டீன் என்பவர் இருந்தார். அவர் தான் அதனை உருவாக்கி அதன் பிறகு இங்கே ஒரு பெரிய பள்ளி அமைவதற்கு பலர் துணை நின்றார்கள். பள்ளியில ஆரம்பிப்பதில் பல பலன்கள் இருக்கின்றது என்பதனை மௌலானா அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அந்த விஷன் எப்போது ஒரு மிஷனாக மாறுகிறது என்பதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பலரும் ஈடுபட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கி அதனை வழி நடத்தும் போது அது ஒரு மிஷனாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த MY எம்பவர்மெண்ட் என்ற கருத்தியல் இருக்கிறது, அது ஒரு விஷனாக இருந்து பின்னர் அது இப்போது ஒரு மிஷனாக உருவெடுத்திருக்கிறது என்பதையும் நான் சொல்ல வேண்டும். தமிழகம் எங்கனும் முஸ்லிம் மாணவர்கள்
பல வகையான கல்வியினை இப்போது மேற்கொள்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் சரியாக வழிநடத்தப்படுகின்றார்களா என்பது ஐயுறதற்குரியது. பிஇ படித்த பிறகு டிபிஓவில் வேலை பார்க்கிறார்கள், பிரவுசிங் சென்டரிலே வேலை பார்க்கிறார்கள். என்னிடம் அவர்கள் எல்லாம் அடிக்கடி வருவதுண்டு. அவர்களுக்கு நான் சரியான வழிகாட்டுதல் இல்லாததனால் காரணமாக தானே இவர்கள் இத்தகைய வேலையை பார்க்கிறார்கள். ஒரு 5000 8,000 வரை அவர்களுக்கு கிடைத்தால் போதும், தங்களுடைய குடும்பத்துக்கு அதனை பயன்படுத்தி மகிழ்ச்சி அடையலாம் என்ற அளவிலே அவர்கள் இந்த பிரவுசிங் சென்டர், கால் சென்டர், கஸ்டமர் கேர் சென்டர் இதனை விட்டு உயர்வான பதவிகளில் அவர்கள் அமர வேண்டும் என்ற கருத்திலே தான் இந்த மிஷன் எல்லாம் அமர்ந்திருக்கிறது. வெப் டிசைனிங் இருக்கிறது. இதுபோல இன்னும் அதற்கு அடுத்த நிலையிலே உள்ள பயிற்சிகளை பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் இது போன்ற அதற்கு ஆங்கிலத்தில் அண்டர் எம்ப்ளாய்டு என்று சொல்வார்கள். தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் தகுதிக்கு குறைவான வேலையிலும் ஈடுபட்டு இருப்பதுதான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஆகவே அவர்களை இந்த வகையிலே நல்ல பயிற்சி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்ற கருத்திலே தான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாரே இந்த NAP என்ற ஒரு அமைப்பு உருவானது. அடுத்தபடியாக ஸ்டெம் என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட், ஸ்டெம், STக்கு ஸ்டூடெண்ட், EM எம்பவர்மெண்ட். அதனை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி செல்வோம் என்ற கருத்திலே தான் இந்த MY, M என்பது முஸ்லீம், Y என்பது யூத், முஸ்லீம் யூத் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு அறக்கட்டளையே நாங்கள் இப்போது பதிவு செய்திருக்கிறோம். இந்த முயற்சிக்கு பொருளாதாரம் எந்த அளவுக்கு துணை நிற்கிறது என்பதையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும். இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் NAP என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம் என்று சொன்னோம் அல்லவா? அந்த NAP மூலமாக இதுவரை ஒரு 500 பேர் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பல பெரிய வேலைகளில் இருக்கிறார்கள், தகுதியான வேலைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அண்டர் எம்ப்ளாய்டு இல்லை. பெரிய பெரிய கம்பெனிகளில் எல்லாம் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அந்த 500 பேரும் மாதம் அளிக்கிற சந்தாவிலே தான் இந்த அமைப்பை உருவாகி இருக்கிறது. ஆகவே அவர்களுக்குரிய இந்த சமுதாய ஈடுபாடு இருக்கிறது, அதனை நாம் பாராட்ட வேண்டும். நம்மை போன்று நம்மை சார்ந்த இளைஞர்களும் நம்மோடு இருக்கின்ற இளைஞர்களும் எதிர்காலத்திலே சிறப்பாக உருவாக வேண்டும் என்ற கருத்திலே அவர்கள் அளிக்கின்ற பொருளாதார உதவியை கொண்டுதான் இந்த அமைப்பு செயல்படுகிறது என்பதையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும். முஸ்லிம் யூத் என்பது ஒரு பொதுவான சொல். முஸ்லிம் இளைஞர்கள், அதாவது ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் என்று நினைத்திருந்தோம். அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே நின்று போய்விடுகிறது. ஆனால் அந்த வட்டத்திற்கு அப்பாற்பட்டு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லது தகுதியான வேலை பெறாமல் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் அழைத்து வந்து இவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் வகையிலே பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம். இதற்கு நாங்கள் ஏன் மசூதிகளை தேர்ந்தெடுத்தோம் என்பதனையும் விளக்க விரும்புகிறேன். மௌலானா அவர்கள் நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே பள்ளி எந்த அளவுக்கு பயன்பட்டது 24 மணி நேரம் அது திறந்தே இருந்தது என்பதை எல்லாம் அழகுரை சொன்னார்கள். பள்ளி என்பது அடிப்படையான ஒரு தூய்மை நிறைந்த இடம், பொல்யூஷன் ஃப்ரீ. ஆகவே அங்கே கல்வி கற்பதற்கு வேறு இடையூறுகள் இல்லாத ஒரு இடம். அது மட்டுமல்ல,
மௌலானா அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு ஊரிலும் ஒரு முஹல்லா இருக்கிறது, ஒரு ஜமாத் இருக்கிறது, அதனை ஒட்டி ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் இந்த கல்வி கற்பதற்கு உரிய மிக அண்மையிலே இருக்கிறது என்று பொருள். பஸ் ஏறி அல்லது ட்ரெயின் ஏறி அல்லது நெடுந்தூரம் பயணம் செய்து போக வேண்டிய அவசியம் இல்லை, டூ வீலர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் இந்த முஹல்லா பள்ளியை இத்தகைய ட்ரைனிங் கொடுப்பதற்காக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு வாய்ஸ் பொல்யூஷன் கூட இதில் கிடையாது. இங்கே இருக்கிறோம், அருகில் ஒரு இந்த மவுண்ட் ரோட் அண்ணா சாலையில் ஏராளமான உந்துகள் போய்கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் இங்கே ஒரு அமைதி தவழுகிறது. அதன் காரணமாகவும் ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்தால்தான், ஒரு மசூதியை தேர்ந்தெடுத்தால்தான் இந்த பயிற்சி அமைதியாக வழங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்ற கருத்திலே தான் இதனை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மௌலானா அவர்கள் சொன்னதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் அவர்கள் அதனை பயன்படுத்தி நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். அதுதான் கோர்ட்டு, அதுதான் ஸ்கூலு, அதுதான் அம்பாசிடர்களை வரவேற்பதற்குரிய இடம், அதோட விசேஷம் என்னன்னாக்கா அதுதான் ஜெயிலு. இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு இடங்களோ கட்டடங்களோ அமைப்புகளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்ததில்லை. ஆகவே இந்த பெரும்பாலான பள்ளிகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு தகன் இருக்கும், அங்கேதான் தொழுகை நடக்கிறது என்று கொள்ளலாம். அதை சுற்றிலும் வராண்டா போல் இருக்கும், அங்கேதான் மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அதாவது ஒரு பள்ளியை தேர்ந்தெடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் தோன்றவில்லை, வரவில்லை. அதோடு மட்டுமன்றி ஒரு பள்ளிவாசலில் சமுதாய தொடர்பு ஏற்படுகிறது. 5 வேளையும் அந்த முஹல்லா மக்கள் வருகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். அவர்களோடு இளைஞர்களுக்கு உள்ள தொடர்பு வளர்கிறது. நான் மலேசியாவில் பார்த்தேன், பரல் தொழுகை முடிந்தவுடன் 2 புறமும் திரும்பி கை கொடுக்கிறார்கள், அருகிலே இருப்பவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள். அது வழக்கமாக ஆகிவிட்டது அங்கே, அது ஒரு பண்பாடாக இருக்கிறது. அருகிலே இருந்தவர் நெடுநாள் பேசாதவராக இருக்கலாம், அல்லது ஒரு தொடர்பே இல்லாதவராக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அந்த கை கொடுத்து முசாவாத் செய்து கொள்வதிலே ஒரு அருமையான உள்ளீடு இருக்கிறது. அதுபோல இந்த முஹல்லா மக்களுக்கும் நாம் கல்வி அளிக்க விரும்புகிறோம், பயிற்சி அளிக்க விரும்புகிறோம் என்று நினைக்கிறோமே, அந்த மாணவர்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திருக்குரானையும் பொருள் தெரிந்து ஓதுவதற்குரிய பயிற்சியும் அளிக்க வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். திருக்குரானுடைய கருத்துக்கள் அன்றாடம் மக்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு தீர்வு தருகின்ற ஒரு பொக்கிஷம். ஆகவே அதனை பொருள் தெரிந்து இந்த பயிற்சியாளர்கள் பயனாளிகள் மேற்கொள்வார்கள் என்றால் நம்முடைய மார்க்கத்தை பற்றி பிறர் அறிந்து கொள்வதற்காக அது ஒரு வாய்ப்பாக அமையும். நாமே திருக்குரானை பற்றிய சிறப்பாக பொருள் அறிந்து தெரிந்து கொண்டோம் என்றால் பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கு அவர் எளிதாக. ஆகவே இந்த பயிற்சி பெறுகின்றவர்கள் பல வகையான சிறப்புகளை, சிறப்பு தகுதிகளை, சிறப்பு பயிற்சிகளை பெறுகின்றார்கள் என்பதனை இந்த திட்டம் வலியுறுத்தி நிற்கிறது. ஆளுமை என்ற ஒரு சொல் இருக்கிறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஒரு தலைமைத்தன்மையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி. தலைமை பண்பு
அதாவது எல்லோரும் ஒரு தலைவராக வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் இந்த பயிற்சியை வழங்கவில்லை. ஒவ்வொரு பயிற்சியாளரும் ஒவ்வொரு பயனாளியும் ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி அதற்கு தலைவராக வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் இந்த தலைமை பண்புகளை உங்களுக்கு சொல்லித்தர விரும்பவில்லை. அந்த பண்புகள் உங்கள் உள்ளத்திலே வளர வேண்டும். வழிகாட்டுகின்ற பண்பு, அன்பு காட்டுகின்ற பண்பு, எளிமையான பண்பு, எல்லோரையும் அணைத்து செல்லுகின்ற பண்பு, இவைதான் இந்த தலைமைத்துவத்துக்கு உரிய பண்புகள். எல்லோரும் தலைவராக வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் இந்த பயிற்சிகளை உங்களுக்கு வழங்கவில்லை. அதோடு இன்று ஆங்கில சொல்லாற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல். அது எல்லா வகையான பணிகளை தேடுபவருக்கும் தேவையாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறார்கள். அந்த குரூப் டிஸ்கஷன்ல முன்கூட்டியே ஆங்கிலத்தில் ஏதேனும் ஒரு கருத்தினை அது சரியா தப்பா என்பதனை எல்லாம் சிந்திக்க கூடாது. உடனடியாக அவர் அந்த தன்னுடைய தலைமை பண்பை காட்டுகின்றாரா என்பதுதான் அந்த குரூப் டிஸ்கஷன்ல பார்ப்பார். ஆகவே இது போன்ற நல்ல பயிற்சிகளை எல்லாம் வழங்குகிறோம். நேர்முக தேர்வு இருக்கிறது. நேர்முக தேர்வில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், எப்படி விடை இருக்க வேண்டும், என்ன வகையான கருத்துக்களை அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும். ஏதோ நேர்முக தேர்வு என்றதும் நம்முடைய அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டு யாரும் கேட்டு விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் படித்த கருத்துக்கள், படித்த நூல்கள், படித்த பாடங்களை பற்றித்தான் நேர்முக தேர்வில் கேட்பார்கள். ஆகவே அதற்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது. இது போன்று எண்ணற்ற பயிற்சி திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது தவிர வெப் டிசைனிங், நான் முன்னரே சொன்னது போல வெப் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங், இது போன்ற பல்வேறு பயிற்சிகளையும் அளிப்பதற்கு திட்டம் இருக்கிறது. ஆகவே இப்போது எங்களுக்கு தேவை என்றால் மாணவர்கள், முழு நேர மாணவர்கள், காலையில் 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த பயிற்சிகளை, பாடங்களை ஒரு 3 மாத காலம், அதற்காக மிக நீண்ட கால இடைவெளி தேவைப்படுகிறது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வருகிறார்கள் மாணவர்கள். அவர்கள் 1 வருட படிப்பினை கூட மேற்கொள்கிறார்கள், 1 வருட பயிற்சியை கூட மேற்கொள்கிறார்கள். அந்த 1 வருட பயிற்சியை நாங்கள் 3 மாதங்களிலே உங்களுக்கு தந்து விடுவோம். அடுத்த 2 மாதங்கள், மொத்தம் 5 மாத பயிற்சி என்பது திட்டம். அடுத்த 2 மாதங்களில் அந்த வேலை ஈடுபாட்டுடன் தெரிந்து கொள்ளுகின்ற செய்திகளை சொல்லித் தருகிறோம். ஆகவே தகுதியான வேலை கிடைப்பதற்குரிய பயிற்சி இங்கே நிறைந்து கிடக்கிறது, கொட்டி கிடக்கிறது. அதனை மௌலானா அவர்கள் சொன்னதை போல நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் நாங்களும் உங்களை தேடி வந்து அடைந்து உங்களை அடையாளம் கண்டு இங்கே அழைத்து வருவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். தகுதியான வேலை என்று நான் சொன்னேன். ஒரு 4, 5, 6 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நண்பர் ஒருவர் வந்து என்னுடைய மகன் +2 தேர்வு அடைந்திருக்கிறான், நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான், அவனை நான் BE சேர்க்க வேண்டும், எந்த பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களிடம் வந்திருக்கிறேன், இவனுக்கு வழிகாட்டுங்கள் என்றார். நான் கேட்டேன், உங்களுக்கு BEங்கிற பட்டம் வேணுமா அல்லது ஒரு நல்ல வேலை பெறுவதற்குரிய பயிற்சி வேண்டுமா என்று கேட்டேன்.
இன்னும் மூணாவது ஆப்ஷன் ஒன்று கொடுத்தேன். ரெண்டுமே வேணுமா, பட்டமும் வேணும், பிஇ பட்டமும் வேணும், வேலை பெறுவதற்குரிய பயிற்சியும் வேணும்ங்கிறது மூணாவது ஆப்ஷன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த ரெண்டுமே இருந்தா எங்களுக்கு நல்லது. ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த ஒரு பிஇ டிகிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து கிடைக்கிறதுனாக்கா எல்லாருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஇன்னு ஒன்று மனசுல பதிஞ்சிடும். அதுபோல நீங்கள் இனம் காட்டுகின்ற வேலை வாய்ப்பு தருகின்ற பயிற்சியையும் என் மகனுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், அப்ப ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇல எங்கேயாவது சேர்ந்துக்குங்க. அந்த பாடம் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிகிரி யூனிவர்சிட்டிகளில் காலேஜுகளில் உள்ள பாடங்கள் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளி உலகில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் NIIT இருக்கு, அங்கே 3 மாதத்துக்கு ஒருக்கா நிகழ்கின்ற முன்னேற்றங்களை உள்ளடக்கி அதை திருத்தி கொண்டே இருப்பார். ஆனால் பிஇல போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணோம், அல்லது 5 வருஷத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணணும். அந்த கால இடைவெளி வரைக்கும் ஒரே சிலபஸ் தான் தொடரணும். அது 3 வருஷமா இருந்தாலும் சரி, 5 வருஷமா இருந்தாலும் சரி, அந்த புதிய திருப்பங்கள் எல்லாம் அதில் பதியப்பட மாட்டான். ஆனா கம்ப்யூட்டரை பத்தி சொல்றாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா புதுமை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க NIITல உங்க லீவ் நாள் உங்க மகனுக்கு எப்பப்ப லீவ் நாள் விடுங்க, சாட்டர்டே சண்டேயா இருந்தாலும் சரி, வேற வெக்கேஷனா இருந்தாலும் சரி, அந்த நாட்கள் எல்லாம் வீணாக்கி விடாமல் NIITல உங்களுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்க முடியுமோ அவ்வளவு செலவழிச்சு அதுல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். இப்ப அவரு அந்த பையன் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறான். ஆகவே தகுதியான வேலையை தேர்ந்தெடுப்பதற்குரிய பயிற்சி எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்கும். அதுவும் பல வகையான சலுகைகளை நாங்கள் தருகிறோம், பல வகையான மானியங்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். பணம் கட்ட முடியும் இல்லையா, அதற்கு ஏற்பாடு இருக்கிறோம். வேலை கிடைத்தோட நீங்கள் திரும்ப கட்டலாம். பணம் கட்டுவதற்கு வசதி இருக்கா, கட்டிடுங்க. அல்லது ஏதேனும் ஒரு சலுகை டிஸ்கவுண்ட் வேணுமா, இருக்கு. அல்லது ஒரு ஃப்ரீ ஷிப் வேணுமா, இருக்கு. அதாவது நம்முடைய முஸ்லிம் யூத், முஸ்லிம் இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமே ஒழிய, சரியான வேலை பயிற்சி பெற்று சரியான வேலைக்கு சேர வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய, இதன் காரணமாக ஒரு லாபத்தை பெற வேண்டும், இதனை ஒரு கமர்ஷியல் வெஞ்சராக நடத்தி கொள்ள வேண்டும் என்பது நோக்கமே இல்லை. அதை தெளிவாக சொல்ல வரும். இது ஒரு வணிக ரீதியான ஒரு அமைப்பு இல்லை, நோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதன் விளைவாக இந்த அமைப்புக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, எந்த அளவா லாபமும் கிடையாது. ஆகவே இதனையெல்லாம் மனத்திலே கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் பிறருக்கு இதனை எடுத்து சொல்லி, யாரேனும் இந்த பயிற்சியில் ஈடுபட விரும்பினால் உடனடியாக எங்களிடம் அனுப்புங்கள். கோடம்பாக்கத்தில் எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது. இந்த விளம்பரத்தில் எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கிறது. இன்னும் நேரடியாக இப்போதுவே உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கடைசியாக ஜனாப் இப்ராஹிம் அவர்கள் கேள்வி பதில் செஷன் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், இளைஞர்கள் சரியான பாதையிலே செல்ல வேண்டும், இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும், அதன் விளைவாக சமூகத்தை முன்னேற்ற வேண்டும், அவர்களுடைய குடும்பங்களை முன்னேற்ற வேண்டும், இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற கருத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் இங்கே வரலாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த ஸ்டெம்மை பற்றி சொன்னேன். MY முஸ்லிம் யூத்
எம்பவர்மெண்ட் என்று சொன்னேன். எம்பவர்மெண்ட் சொல்லை நான் சிறிது ஆழ்ந்து பார்க்க வேண்டும். வலிமை தருதல், வலிமை உண்டாக்குதல், எம்பவர்மெண்ட். இது ஒரு 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 பாரமான ஒரு பொருளை தூக்கணும்னாக்கா நம்ம கை வலிமையா இருக்கணும். ஆகவே அதற்கு ஒரு பயிற்சி இருக்கணும். அதான் இந்த எம்பவர்மெண்ட். மாணவர்களுக்கு எளிதான முறையில் நல்ல வேலைகள் கிடைப்பதற்குரிய பயிற்சியை, அந்த வலிமையை நாங்கள் மாணவர்களுக்கு ஊட்டுகிறோம். மாணவர்களா இளைஞர்களா என்பதனை நான் முன்கூட்டியே விளக்கி சொன்னேன். மொத்தமாக இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், சமுதாய இளைஞர்கள் முன்னேறினால்தான் சமுதாயம் முன்னேறும் என்ற கருத்திலே தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறோம். இதற்கு நல்லாசி கூறி இதனை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள். இறைவனிடம் வேண்டியிருக்கிறார்கள். ஆகவே இது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எத்தகைய ஐயமும் இல்லை. அவர்கள் கூறியதைப் போல மக்கள் விசாலமான மனது கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால் இங்கே இந்நேரம் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. யார் இதனை இயக்குகிறார்கள் அல்லது யார் இதனை எந்த இடத்திலே தொடங்குகின்றார்கள் என்பதனை மனதிலே கொண்டு இதற்கு மதிப்பெண் கொடுக்கக்கூடாது. இதன் உள்ளீடு என்ன, இதனுடைய கருத்து என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பதனை பார்த்துத்தான் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அழகுற சொன்னார்கள். ஆகவே அதனையெல்லாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் மனத்தில் கொண்டு இந்த நல்ல முயற்சியை பெரும் வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும் என்று மீண்டும் வேண்டி வாய்ப்பு வழங்கிய வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வச்சலாம்.